கர்மா இஸ் அ பூமராங். இன் 1883 பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டெக்சாஸ்ங்கிற ஊரில் வந்து ஒரு ஃபார்மர் இருக்காரு. அவரோட பேர் தான் ஹென்ரி ஜீக்லாண்ட். அவர் 5 வருஷமா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான மேசியை வந்து அந்த வருஷம் வந்து பிரேக்கப் பண்ணுறாரு. பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன சந்தோஷமா தான் இருக்காரு. மேசி அப்படி இல்லை. மேசி ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாகி ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளாகி சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஹென்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு மேசியோட பிரதர் இவர் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கன் எடுத்து வந்து இவர் சுடலாம் பார்க்கறாரு. சுடவும் செஞ்சிடறாரு. இவரும் சூசைட் பண்ணி செத்துறாரு. பட் ஹென்றி சாகவே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா புல்லட் வந்து அவர் மேல படாம அவர் உரசிட்டு போய் பின்னாடி உள்ள மரத்து மேல சொருகிருச்சு. 20 வருஷம் கழிச்சு இந்த ப்ராப்பர்ட்டில ஏகப்பட்ட மரம் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லா மரத்தையும் கிளீன் பண்ணுவதற்காக ஜாக்கப் வந்து ஹென்ரியை வந்து துணைக்கு கூப்பிடுறாரு. லைக் ஹெல்ப் பண்றதுக்காக 2 பேரும் சேர்ந்து மரத்தெல்லாம் ஏகப்பட்ட மரத்தை வெட்டுறாங்க. அப்போது ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரம் ஆக்ஸை வச்சு வெட்டலாமே ட்ரை பண்றாங்க. வெட்ட முடியல. அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வருது. அதை ஹோல் போட்டு டைனமைட் வச்சு வெடிச்சோன்னா மேபி அந்த மரம் வந்து சாயலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் போடுறாங்க. அதே மாதிரி ஹோல் போட்டு டைனமைட்டை வச்சு வெடிக்க வைக்கிறாங்க. மரமும் சாஞ்சிருது. ஹென்ரியும் சாஞ்சிடுறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி மேசியோட பிரதர் சுட்ட புல்லட் அந்த மரத்துல இருந்திருக்கு. டைனமைட்டை வச்சு வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபோர்ஸ்ல வந்து ஹென்ரியோட நெத்திலே இறங்கிருச்சு.